என்னுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் வந்து அறுதிட்டு உறுதிட்டு இன்னைக்கே கட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தனை சொல்லுவோம் தெரியுமா, அது அந்த கேரக்டர் தான். இன்னைக்கு இப்போயே கட் பண்ணணும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் சண்டை நடக்குது எங்கள் 2 பேருக்குள்ள. என்னை பொறுத்தவரை இப்போ இன்னைக்கு அந்த புரிதல் இருக்குது. ஒருத்தன் வந்து சொன்னால் அது ரியாக்ஷனு அவ்வளோதானே போகணும் இன்னைக்கு புரிதல். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு கோவம் இருந்தது. ஏன்னா அவன் ஏற்கனவே என்கிட்ட வந்து என்னை பார்த்து பேசிட்டு போனான். அதனால தான் அந்த கோவம். இல்லைன்னா வந்திருக்காது. அவன் வந்து என்னை பார்க்காம இருந்திருந்தாலோ சொல்லியிருந்தா கூட ஓ அப்படியா போ கழுது அப்படின்ட்டு. ஆனால் என் எதிர்க்க வந்து என்னை வந்து நீ எந்த அளவுக்கு என்னை வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க, என்னை வந்து நீ வந்து ஒரு 10 நிமிஷம் ப்ரோஜனம் இல்லாமல் மாதிரி தான் என்னை மதிச்சா. நீ போய் அவகிட்டையும் தப்பாக சொன்னேன். இவன் உனக்கு வேலையே ஆக மாட்டான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, நான் டிபெண்டாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறேன். யோசிப்பாரு எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன் நான். அப்போ நீ அதை கெடுத்து விட்ற மாதிரி பண்ணி அப்போ எனக்கு கோவம் வருமா வராதா? அழறான். நான் பண்ண முடியாது. இந்த ஒரு செகண்ட் மட்டும் கேட்டுக்கிறேன், நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தீங்க, நீங்க டிபெண்டா வந்திருக்க கதை விட்டுருவோம். நான் காதலை சொல்லும்போது நீங்க என்ன எஃபர்ட்? சுக்கு காப்பி வாங்கி கொடுத்துருவேன் மேடம். காதலை சொல்லும் பொழுது என்ன சொல்லும் பொழுது அது ஏகப்பட்ட குழப்பங்களோட இருந்தது மேடம். என்ன எஃபர்ட் போட்டேன்னு கேட்டா எப்படி? உங்களை வந்து பேச வச்சல அதே எஃபர்ட் தான் மேடம். சும்மா எப்படி சும்மா அவரோட சுகுமாரி எழுந்தோட சோமாரின்ற மாதிரி அப்படியே வந்துருவாள. அது எவ்வளோ எஃபர்ட்னு உங்களுக்கு தெரியாது மேடம். ஸோ என்னாச்சு, நான் வந்து சொல்கிறேன் இல்லை சேகர் நீ புரிஞ்சுக்கோ, இல்லை எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா சுதா என்னை பற்றி நல்லா தெரியும். ஏதோ பேசி இதுக்கு மேலே வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம்னா இதுக்கு மேலே வேண்டாம் தான், அதுக்கு மேலே வேண்டாம், அதுக்கு மேலே கிடையாது. அதுதாங்க மேட்ரு ஆக்சுவலாக. இனி நான் அதுக்கு வருத்தப்படுறேன். எப்படி வந்து இந்த என்னது வாட் இஸ் தட் இல்லை இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே, இது வந்து அன்றைக்கி சொல்லும்பொழுது நான் வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டேன் அந்த பையன்கிட்ட. அதுக்கப்புறமா வந்து அந்த பையனை நான் பார்த்துருக்கேன், பேசினேன் அப்படின்னு சொன்னேன். பேசினேடா ஓகே அவ்வளோதான் அப்படின்றதுக்கு அப்புறம் அதன் பிறகு அந்த பையன்ட்டெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா இல்லை அது ஏன் சொல்கிறேன்னா அந்த நேரத்துக்கு கோவம் அது. அதன் பிறகு நான் வந்து மற்றவங்களாம் வந்து நீ பேசுனியா போனையா ஃபோன் எடுத்து அந்த மாதிரி நான் பண்ணவே மாட்டேன். இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அந்த ட்ரஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ நம்புவோம், அவங்க அதே மாதிரி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி நடந்தால் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்தா அவனை பேசினேன் எப்படி இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொன்னேன், பேசினேன். திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சான், அப்புறம் அவங்க பசங்களை பற்றிலாம் சொன்னான். இந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு அதெல்லாம் எனக்கு அன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான்,